ஹாய் வணக்கம். ராசி ரைடர் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ரைடு எங்கேனாக்கா கடம்பூர். கடம்பூர் எங்கே இருக்குன்னா சக்தி 4 ரோடுலேருந்து அப்படியே ரைட்டில் மேலே ஏறணும். இப்போ கூட வீடியோவில் நிறையா ட்ரெண்டிங்காக போச்சு. ஒரு யானை வந்துட்டு ஒரு பைக்கு போட்டு நசுக்கின வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கூட போட்டிருப்பேன். அந்த போயிட்டு கீர்மலம் போய் கீர்மலத்துலேருந்து அப்படியே ஆரியபாளையம் போய் அப்படியே திம்மம் போய் சத்தியமங்கலம் வரையா கீழே இறங்கி வர்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அங்கே மலையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நான் நம்ம தம்பி விஷால் 2 பேர் போகிறோம். இன்னைக்கு போகிற வண்டி எதுனாக்கா நான் லாங் ரைடு யூஸ் பண்ணுறேன். சிபிசியில் போகிறேன். நான் ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஹெல்மெட்டு பின்னாடி இருக்குது. அதனால் அதை யாரும் கமெண்ட்டில் திட்டாதீங்க. ஃபாரஸ்ட்டுக்கு வேண்டிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு ஜாலி ரைடு தான். ஏன்னா மழை பெஞ்சு அங்கே எல்லாம் தண்ணி நிறையா ஓடிட்டுருக்கான். நல்லா மழை நல்லா பூத்து குழங்குது. எல்லாம் மரம்லாம் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போய்ட்டுறேன். வாங்க போய்கிட்டே மற்ற விஷயத்தெல்லாம் பேசலாம். தேங்க்யூ. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நான் புறப்படுறேன். இப்போ நம்ம எப்படி வந்தோன்னா திருச்செங்கோடுலேருந்து அப்படியே பால்மடையிலேருந்து இப்போ சங்ககிரி போய் போகிறோமா. இப்போ திருச்செங்கோடு தாண்டின பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரயில்வே பாலம் அடியில் பூந்து போனோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அந்த தீரன் சின்னமலை அந்த வளைவுக்கிட்ட போயிட்டு அப்புறம் பைபாஸ் டச் பண்ணிக்கிறோம். இப்போ பாலத்துக்கு அடியில் நம்ம போகிறோம். இந்த இடம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனை நம்ம வீடியோ எடுத்து கூட அவர் நிறுத்தலை. பாவம், அவருக்கு உயிருக்கு மேலே ஏதோ ஃபோன் கால் ரொம்ப அவசியமானதாக போயிடுச்சிட்டு இருக்குது. சரி பேச போட்டோம். பாவம், அவர் ஏதோ அவ்வளோ அர்ஜென்ட்டு. நிறையா பேர் கிட்டத்தட்ட நாங்கள் இது வரைக்கும் ஒரு 20-30 பேர் இதே மாதிரி பார்த்துட்டோம். எல்லாம் செல்ஃபோன் பேசிக்கிட்டே தான் வண்டி ஓட்டுறாங்க. அண்ணன் எதிர்பால ஒருத்தர் ஃபுல் அந்த அளவுக்கு பேசிட்டு வர்றாரு. வாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் காமெடியாகவே இருக்கும். எல்லாம் பார்க்கலாம். மழை பெஞ்சதுனா தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஓரளவுக்கு ரெயின் சேஃப்டிக்கான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் போய் ஜாயின் பண்ண போகிறோம். வந்தாச்சு பைபாஸ். நான் பவானி கிட்ட ரைட்ல திரும்ப போறோம். போயிட்டு ஆப்பக்கூடல், மங்களாபுதூர், சக்தி 4 ரோடு வழியா அப்படியே போவோம். கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர் ரைட்ல போனோம்னா தான் இப்படி போகும். கூடுதுறை பவானி ஆறு இங்க காவிரியில கலக்கிறது. அதனால இந்த இடத்தான் கலக்கிறதுனால கூடுதுறை, பவானி கூடுதுறை 3 ஆறுகள் இங்க சந்திக்குது அப்படிங்கிறாங்க. அடியிலிருந்து ஒண்ணு வருதான். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்தியூர் போகிற ரோடு, ஆப்பக்கூடல் போகிற ரோடு, மெயின் ரோடு. இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்.
இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் திரும்பணும்னா அந்தியூர் போய் வரட்டுப்பள்ளம் போய் அப்படி கூட நம்ம அந்த ஃபாரஸ்ட் மலைக்கு போகலாம். ஆனால் நம்ம அப்படி போக போகிறதில்ல, ஆப்பக்கூடல் வழியாக தான் போக போகிறோம். சரிங்களா? இப்போ ரைட்டில் திரும்பினாக்கா ரைட்டில் திரும்பினாக்கா அந்தியூர் போகிறோம். நம்ம அதில் போட இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். போகும்போது தான் சக்தி சுகர்ஸு பெரிய 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 இதெல்லாம் இருக்குது. நம்பர் ஃபோன் பேசிக்கிட்டே போகிறது. நாங்கள் ஒரு சேலஞ்சாக இன்றைக்கி எடுத்துருக்கோம். எப்படின்னா எவ்வளவு பேர் போயிட்டு வரதுக்கார ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து அவர் கணக்கு காதை அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பார்த்தோம். 50 பேர் பார்த்துட்டாங்க. அடுத்த சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு இருக்கிற வழியில் சேர்வராயம்பாளையம்னு ஒரு இடத்துல கிருஷ்ணா பேக்கரி, அங்கே வந்து ஒரு டீ பண்ணு சாப்பிட்டேன். பசி இது விஷால் வந்து வீட்டிலே நல்லா சாப்பிட்டோம்ட்டான். நான் வந்து பழைய சோறு தான் சாப்பிட்டேன். அதனால் பசி யாரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க போச்சு வருங்க. சாப்பிட்டு கிடப்போம். என்ன ஆர்எக்ஸ் 100 வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே அவரு கூட ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டு ஓகே. அப்படியே அந்த கோலையாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலேயே 2 பக்கமும் மரம் இந்த அளவுக்கு அடர்த்தியாகவும் விவசாய கூலியும் ஓரளவுக்கு ஓட்டு அடிக்காம இருக்கிற ரோடு அநேகமாக இந்த ரோடாக இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க ரோட்டில் விவசாய கூலி தான் பார்க்கறதுக்கு பைக் ரைடர் அல்லது காரில் போகிறவங்களுக்கு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. லெஃப்டில் போனால் இந்த அவந்தப்பாடி கோபிச்செட்டிப்பாளையம் ரோடு ஜாயின் பண்ணிக்கலாம். 8 கிலோமீட்டர் ரைட்டில் போனால் அந்தியூர் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சக்தி சுகர்ஸுங்க. இந்த பக்கம் ஏரியாவில் இருக்கிற கரும்பு பூரா இங்கே தான் சர்க்கரையை பண்ணுறாங்க. இது ப்ரைவேட் கம்பெனி. இது ஐயா பொள்ளாச்சி மகாலிகம் அவங்களுடைய குரூப் கம்பெனி சக்தி சுகர்ஸ். போகலாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கு. சக்தி குரூப் வந்துட்டு பாலிடெக்னிக். அது அப்படியே மறுபடியும் இதில் அக்ரிகல்ச்சர் காலேஜ், ஒரு பெரிய ஃபேமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்கு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆட்சி முத்து புத்தூரம்.
பாருங்க அப்படியே மேல பின்னாடி மழை தெரியும். பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஊருக்குள்ளாரியே இருந்துட்டு திருப்பி அங்கேயே போன இடத்தையே போட்டுருக்கேன். இது புது இடமா ட்ரை பண்ணிருக்கேன். இதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல போனா கோயம்புத்தூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்காரங்கெல்லாம் கூட்டு வச்சுவாங்க. நம்ம பக்கம் பரவாயில்ல, கொல்லிமலை இருக்கு, சேலத்துக்காரங்களுக்கு ஏற்காடு இருக்கு, அந்தாண்ட வேலூர்காரங்களுக்கு ஏலகிரி அந்த மாதிரி இடம் இருக்கு, ஜவ்வாது மலையில இருக்கு. நம்ம பக்கத்துக்கு ரொம்ப பக்கமான ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அருமையான இடம். இந்த இடம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒகேனக்கல் வீரப்பன் ஐயா இருக்காரு, அவரு பூரா இருந்த இடம் இந்த மலைங்க. ஊட்டி வரைக்குமே கேரளா இதுக்கு மேல பாருங்க லொகேஷன் பவானி சாகர் டேம் தண்ணிப்பாய நடக்கும். மரம்லாம் பாருங்க மழை பெய்யுதுன்னா எல்லாம் பசுமையா இருக்கு. மரம் வந்து கிரீனிஷா இருக்கும், கண்ணுக்கு விருந்தாங்க. நான் அடிக்கடி நிறைய பேருக்கு விஷயத்த சொல்லுவேன், கண்ணு இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சில வயசுக்கு மேல வந்துட்டு வீட்டை விட்டு போறதுக்கு மனசு அவங்களுக்கு, ஏன்னா எங்க அப்பாலாம் அந்த ஃபீல் ஓடுன்னு ஓடி சம்பாரிச்சாங்க, அவங்களும் நல்லா சுத்துனாங்க. ஆனா இந்த மாதிரி இடத்துல எங்க அப்பாலாம் போய் கூட இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பக்கத்தால இருக்கிற டிஸ்ட்ரிக்ட். நம்ம போக மாட்டோம்னு பயந்துக்காதீங்க, தைரியமா போங்க, ஒன்றும் பயப்படாம. நம்ம சொந்த வாகனம், நம்ம எந்த தப்பு கண்டாவும் பண்ணல, போயிட்டு நம்ம அனுபவிச்சு வரலாம். இந்த மாதிரி மாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. விவசாய கம்பெனி பாருங்க, அடிக்காம வச்சுட்டு இருக்காங்க. பிளாட்டுன்னு போட்டு வீடுன்னு கட்டி நிறைய பிளாட்ல கிரிக்கெட் தான் பசங்க அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல பாருங்க எப்படி வாழை, இந்த மாதிரி விவசாயிகள்லாம் இதை அழிக்காம வச்சிருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு உணவு கொஞ்சம் வராம இருக்கு. அதனால இந்த பக்கத்துல இருக்க விவசாயிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அவங்க எல்லாம் பண்ணி சிலதை அழிச்சு நல்லதை வந்து சாப்பிடாம கெட்டதை கொஞ்சம் சொத்தையா இருக்கிறதெல்லாம் அவங்க சாப்பிட்டு நல்லதை வந்துட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி உழைப்பாய்கள் விவசாயிகள்லாம் வந்து உழைச்சு நம்மளுக்கு வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஏரியாக்காரங்க உணவு வயசு இருக்கும்போது எந்த வயசுல வேணாலும் சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவானுங்க, அது பழைய புராணம், வயசுல சம்பாதிக்கலாம், எதுவும் பண்ண முடியாது. 2 காடும் கையெழுதினா கூட சம்பாதிக்கலாம், கடை வச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஆனா வயசு இருக்கும்போது அந்த இடத்த பத்தி சுத்தி பார்த்துக்கணும். என்னுடைய கான்செப்ட் அவ்வளோ. பாருங்க ரியல் எஸ்டேட் சத்தியமங்கலம் கோபி ரோடு உண்மையாலுமே இந்த பக்கத்து விவசாயிகள் எல்லாம் நான் அழகா வச்சிருக்கேன். எல்லாருமே இப்படியே ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வருஷம் 50 ஏக்கர் பக்கமா எல்லாம் பிளாட் பிரிச்சு போட்டு விற்கிறாங்க. ஆனா அதையும் வாங்குறாங்க. ஏன்னா வாங்கி போட்டா அது முதலீடு. இந்த வருஷம் வாங்கிட்டு 5 வருஷம் கழிச்சு அது டபுளிங் ஆகும்ட்டு. ஆனா அடுத்த சந்ததிக்கு நாம வந்துட்டு விவசாயமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது தெரியல. ஹாய் தம்பி, ஹாய். இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்தியூர்ல இருந்து வந்து ஜாயிண்ட் ஆகிற ரோடு. அந்தியூர் போலாம், ஜாயிண்ட் ஆகிற ரோடு அந்த ரோடு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இந்த இடம் பாத்தீங்கன்னா அத்தானிங்கிற ஊரு பேர் பாத்தீங்களா, அத்தானி. இது வந்துட்டு ஒரு 4 ரோடு ஜங்ஷனு. சொல்ல போனாக்கா அந்த பஸ் போத்தீங்க இல்லைங்களா, அந்த இடம் போனாக்கா கோபிச்செட்டிப்பாளையம் போகுது.
அதுக்கு வந்துட்டு 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டரோ போய் அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிங்க. கோபி சத்தி அந்த சித்தோட ரோடு ஜாயிண்ட் ஆகிடும். அது அப்படியே போய் சத்தி போகுது. இப்போ நாமளும் போய் நேராக சத்தி போய் ஜாயின் பண்ணுறோங்க. இது ஒரு ரோடு, அது ஒரு ரோடு. நம்ம ரிட்டர்ன் வரும்போது அநேகமாக அந்த ரோடு வழியாக தான் நம்ம வரணும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் இந்த சைடு இருக்கும் அவங்களாம் பார்த்த இடம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் புதுமையாக இருக்கும். அதனால் ஒரேடியே ரீல் விடுறேன் அப்படின்னு என்ன நினச்சிக்கணும். நிறையா டைம் பார்த்தீங்கன்னா கேவலமாக கல்விலாம் அதுதாங்க மழை பாருங்க. அப்படியே அழகுங்க அது. கள்ளிப்பட்டிங்கிற ஊரு ரொம்ப ஃபேமஸான ஊர். பார்த்தீங்கன்னா கள்ளிப்பட்டி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டரிங் வந்து கல்யாண சமையலுக்குலாம் நிறைய செய்வார். அநேகமாக அவர் இந்த ஊராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரியில்லைனாக்கா எனக்கு திட்டாது. அப்புறம் வந்து வந்து மூங்கில் நிறையா அந்த வேலி செய்யறதுக்கான இந்த நிறையா குடிசை தொழில் மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் கோயில்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் பவானி சாகர் இது எல்லாம். வாங்க போகலாம் வாங்க. நம்ம லெஃப்ட் அப்படியே ஒரு ரோடு அப்படியே உள்ற பூந்து அப்படியே வந்தாங்க. எதுக்குன்னா இது வந்துட்டு பாருங்க அந்த கரை தெரியுதுங்களா, அது வந்து பவானி சாகர் டேம் வாய்க்கா தண்ணி பாயிற இடம். பூரா பார்த்தீங்கன்னா நெல் அறுவடையாக இருக்கும். இப்போல்லாம் அறுத்துட்டாங்க. இது கம்ப்ளீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் எல்லாம் நெல் சாகுபடி தாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்போ எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. அடுத்தது பவானி சாகர் டேம் தண்ணி ஓப்பன் பண்ண விட்டு தான் நாற்றெல்லாம் இது பண்ணுவாங்க. அதனால் சும்மா கொஞ்சம் தூரம் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். நம்ம ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம போகலாம். ஏன்னா மழை பிடிச்சிக்குவோம். ஃபாரஸ்ட்டில் போயிட்டு சத்தியமங்கலம் வரும்போது இருக்கலாம். 6 மணிக்கு மேலே விட மாட்டாங்க தினத்துக்கு. அதனால் சீக்கிரம் போகலாம். இந்த வண்டி கூட நல்லா இருக்கும். வீட்டில் ஆலமரம் பாருங்க, எவ்வளோ ஆஹா கோயிலுக்கு மேலே வரும்போது வாசம் அருமையாக அது வருமா வாசம் மனமாக இருக்கும். இந்த இடம் என்ன இடம்னாக்கா குண்டேரி பள்ளம்னு ஒரு இடம். நாம் கூட வீடியோ போயிட்டுருப்போம். இப்போ நேரம் இல்லை, ரைட்டில் போனால் குண்டேரி பள்ளம் போகிற இடங்க. நம்ம போகல. நான் என் வீடியோ முடிச்சா பாருங்கள். குண்டேரி பள்ளம் ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். இந்த இடம் தாங்க சத்தி 4 ரோடு. இப்போ வந்துட்டு நம்ம ரைட்டில் போக போகிறோம். ரைட்டில் போய் தான் கடம்பூர் மேலே ஏறி அப்புறம் அப்படியே வர போகிறோம். லெஃப்டில் 4 கிலோமீட்டர் தாங்க கொடிவேரி டேம் இருக்கு இல்லைங்களா. லெஃப்டில் 4 கிலோமீட்டர் போனால் கொடிவேரி டேம் வந்து நாம் இப்போ சத்தி 4 ரோடு போய் தான் 4 ரோடு சத்தி 4 ரோடு இப்போ ரைட்டில் போகிறோம்.
டோர போடுறா டேய். ஏய் கழுதை நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய பார்க்கவே கிடையாது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நல்லா யோகம் வரும் அப்படிம்பாங்க. சுப்பிரமணி இண்டிகேட்டர் போடு சுப்பிரமணி. அண்ணா ரயிலுக்கிட்ட போய் இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டே போங்கண்ணா. ரயில் நிறுத்திடுவாங்க உங்களுக்காக. இன்று மலையில் மாட்ட வேண்டும் என்று தடையெழுத்து இருந்ததால் அது யாரால் மாற்ற முடியும்? மேகங்கள் எல்லாம் ரெடியா இருக்குது. வாங்கடா வாங்கடா, உங்களை எல்லாம் நீங்க தீர்த்தம் போட்டு அனுப்புறேன். ரெடியா இருக்கு. ஷாக்கே இருக்கு ரோட்லாம். சூப்பரா இருந்துச்சு. மழை வந்தது. மேகங்கள்லாம் இறங்கிட்டு இருக்கு. மழை வரும். சரி ரைட்டுப்பா. சரி பாருங்க, என் வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிச்சிருங்க. ரைட் போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த இடத்துல பெரும்பள்ளம் டேம்னு ஒரு டேம் இருக்கு. நான் அது ஏற்கனவே ஒரு வீடியோல காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, எல்லாம் மானம் பாருங்க, அப்படியே மேகங்கள்லாம் மழை இறங்க போகுது. அதனால நம்ம அதுக்கு முன்னாடி கடம்பூர் போயிட்டோம்னா நல்லது. எல்லாம் நடுக்காட்டில் இருந்து மாட்டிக்குவோம். அதனால நம்ம போகலாம். டேமுக்கு போயிட்டு நம்ம வீடியோ எடுத்தோம்னா லேட் ஆகிடும். இனிமேல் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. வாங்க நம்ம போய்கிட்டே வீடியோ எடுக்கலாம். வணக்கம், நன்றி. பார்த்தீங்கன்னாக்கா கடம்பூருக்கு நான் 14 கிலோமீட்டரு. இப்போ குன்றின்னு ஒரு இடம் நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதுவும் சூப்பரான ஊருங்க, யானைகள்லாம் நிறையா இருக்கிற இடம். இப்போ நான் அந்த கேர் மலைன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அங்கே தான் நம்ம போக போகிறோம். 55 கிலோமீட்டர் போட்டில் தான் போட்டிருக்கு. ஆனால் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் பக்கமாக போகிற மாரி சுற்றி வருங்க. அதனால் வாங்க போயிட்டு நம்ம அப்படியே விளாக் பண்ணலாம். அப்படியே பாருங்க, வெண்மேகம் பாருங்க, அப்படியே இருந்ததோட இப்போ கீழே இறங்கிருச்சு பாருங்க. வாங்கடா உங்களெல்லாம் நடைய போறீங்க, வாங்கடான்னு சொல்ற மாதிரி நடைய வச்சு அடிக்கிறேங்கிறாங்கல்ல, அது இதுதான்.